அப்பா, அன்றைக்கு கழுவி சுத்தப்படுத்தினவர் இன்றைக்கும் எங்களை கழுவ நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறீங்க டாடி. அன்றைக்கு கழுவினவர் ஒரு சொன்னார்கள், ஆண்டவரே என்னுடைய பாதத்தை மாத்திரமல்ல என் தலை முதல் நீர் கழுவி அருளும் என்று சொன்னபோது சொன்னா, பாதத்தை கழுவுற பட்சத்திலே அவன் சுத்தமாவான் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் அன்று சுத்தப்படுத்தினவர் இன்றைக்கும் அவர் சுத்தப்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, அவர் எனக்கு கொடுத்ததான கிருபை. அந்த கிருபை மட்டும் தாங்க. அந்த கிருபை மட்டும் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு என்னால நிற்க முடியாது. ஆண்டவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னு சொன்னா என்னால பேச முடியாது. கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டா என்னோட ஜீவனோடு நான் நிற்க முடியாது. ஆண்டவருடைய கிருபை இந்த வருடத்தினுடைய பாதி வருடத்தை நடந்து வரும்படியாய் கிருபை செய்திருக்கிறது. நான் உடைந்திருந்த சூழ்நிலையில, நான் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில, எனக்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலையில என்னை ஒவ்வொரு நாளும் என்னை உருவாக்கி நடத்தி இருக்கிறது அவருடைய கிருபை மட்டுமே. கிருபை மட்டுமே. ஆண்டவரே, உங்க கிருபை இல்லைன்னு சொன்னா என்னைக்கோ நான் உடைஞ்சு போயிருப்பேன். அப்ப அவங்க கிருபை இல்லைன்னு சொன்னா என்னைக்கோ நான் அழிந்து போயிருப்பேன் டாடி. நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை ஒவ்வொரு நாளும் உருவாக்கினது உங்களுடைய கிருபை. நான் சோர்ந்து போன பொழுது என்னை உருவாக்கினது உங்களுடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன் என்று நினைச்சேன். ஆனா சொல்றீங்க, நான் உனக்கு மீண்டும் யாவற்றையும் தர வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். தாவீது யாவற்றையும் சகலவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், தாவீதின் மேலே கர்த்தருடைய கிருபை இருந்தது. தாவீதின் மேலே கர்த்தருடைய கிருபை இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க, தாவீதே உன்னுடைய காரியம் எல்லாம் முடிந்து போனது, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் எதிராளிகள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். உன்னை மாத்திரமல்ல, உன்னை சார்ந்திருந்த எங்களுடைய குடும்பத்தை அவர்களை சூறையாடி கொண்டு போய்விட்டார்கள். இனி நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவருடைய கிருபை மட்டுமே எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்ததா இருந்தது. அவன் உடைஞ்சு போய் நிற்கும் பொழுது, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருந்த, ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு பதில் சொல்லுகிறங்க. ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு மனுஷனுடைய பதில் வேண்டாம். அந்த மனுஷனுடைய பதில் என்னை திருப்திப்படுத்தாது. மனுஷனுடைய பதில் எனக்கு யாவற்றையும் திரும்ப கொடுக்காது. எனக்கு உங்க சமூகத்தில் இருந்து பதில் வர வேண்டும் ஆண்டவரே. நான் உங்க சமூகத்திலே நான் காத்திருக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அந்த தண்டை நான் பின்தொடருகிறேன். நீங்க எதை சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். உங்க கிருபை மட்டும் என் கூட இருந்தா போதும்பா. கிருபை மட்டும் என் கூட இருந்தா போதும். நான் உடைந்து போய் இருக்கும் பொழுது என்னை உருவாக்கினதே ஆண்டவரே. நான் அழுத பொழுது என்னுடைய கண்ணீர்களை துடைத்தது ஆண்டவரே. அந்த கிருபை மட்டும் எனக்கு போதும்பா. அந்த கிருபை ஒண்ணுதாங்க இன்னைக்கு என்னை ஜீவனோட நிற்க வச்சிருக்கிறது. இல்லைன்னு சொன்னா நான் என்னைக்கோ மரித்து போயிருப்பேன். நான் மரித்த இடத்துல ஒன்றுமில்லாமல் போயிருக்கோம், ஒன்றுமில்லாமல் போயிருக்கோம். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. நான் உடைஞ்சு போன நேரத்தில், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலே, நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த
அந்த ஒரே ஒரு கிருபை மட்டும்தான் இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. தேவச்சனமே, உதவி செய்த கிருபையே. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, கிருபையே கிருபையே, மாறாது நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாது நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாது நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. உணர்ந்தவர்களாய், ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய், சூழ்ந்து கொண்ட கிருபை. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நீ உருவாக்கின கிருபை. எத்தனை முறை மனிதர்கள் தங்களுடைய வார்த்தையினாலே நம்மை உடைத்திருக்கிறார்கள். எத்தனை முறை நான் உடைச்சு போய் அழுது கொண்டு இருந்திருக்கிறேன் தெரியுமா? என்னை ஒவ்வொரு நாளும் உருவாக்கினது அந்த கிருபை மட்டும்தாமா. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. நான் உடைந்து போன பொழுது, எல்லாவற்றையும் நான் இழந்த பொழுது, நாயினூர் இந்த விதவை சொல்லியிருப்பா, எனக்கு ஆதாரமாயிருந்தது இந்த ஒரே ஒரு மகன் தான், எனக்கு துணையாயிருந்தது என்னுடைய ஒரே ஒரு மகன், அவனும் இன்றைக்கு இறந்து போனானே. எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க, அழாத மகளே, என்ன செய்வது, அவன் மரித்து போய்விட்டான். அவனை அடக்கம் செய்வதற்கு 4 பேர் ரெடியா இருந்தாங்க, 4 பேர் ரெடியா இருந்தாங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்மை அடக்கம் செய்வதற்கு அநேகர் ரெடியா இருக்கிறாங்க. அநேகர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், எப்படியாவது என்னை கொண்டு போய் புதைத்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை அந்த நாயினூருக்கு கடந்து வந்தது. கிருபை என்கிறதான இயேசு அந்த நாயினூருக்கு கடந்து வந்தா. என் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல அந்த வாசல் அருகே கடந்து வந்தார். எல்லாரும் ஊரை விட்டு வெளியே கொண்டு வந்து அவனை புதைத்து விட வேண்டும் நினைக்கும் போது என் இயேசு உள்ள வாசலுக்குள்ளே கடந்து வந்தார். அந்த 4 பேர் நின்றார்கள். புதைக்க வேண்டும், மண்ணை போட்டு மூட வேண்டும் நினைச்சவங்க, நில்லுங்கப்பா, நில்லுங்க நில்லுங்க, கிருபை வந்துருச்சு, இனி அதை மூட வேண்டிய அவசியம் கிடையாது, அதற்கு நான் ஜீவன் கொடுக்கும்படியாகவே வந்திருக்கிறேன். உன்னுடைய நிலைமையை நன்றாய் அறிந்தவர் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆதாரமாய் இருக்கிற காரியத்தை எத்தனை மனிதர்கள் சூழ்ச்சி செய்து அதை அழித்து விட வேண்டும் நினைச்சாலும் உன்னை தேடி ஒரு கிருபையானது வந்து கொண்டிருக்கிறது. அது சொன்னது, ஓ மகனே எழுந்திரு. உடைந்து போனதான் அந்த ஸ்ரீக்கு மீண்டும் உயிர் கொடுத்தவர் என் கர்த்தர். எல்லாம் இழந்து போய்விட்டால், எல்லாம் முடிந்து போய்விட்டது நினைக்கும் பொழுது என் கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொடுத்தவர். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே எதுவுமே கிடையாது. என் கர்த்தர் உனக்கு ஜீவன் கொடுக்கும்படியாகவே தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். தேவச்சனமே, உன்னுடைய ஜீவனை எடுக்கும்படியாக அல்ல, உனக்கு ஜீவனை கொடுக்கும்படியாகவே. எனக்கு யாரோருடைய மனநிலையில நான் இருப்பதை காட்டிலும் மடிந்து விடுவது நல்லது, நான் எத்தனையோ முறை நான் உடைக்கப்பட்டு விட்டேன், நான் ஏன் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாயா? அப்பா சொல்றாரு, நீ அழிந்து போவதற்காக அல்ல, உன்னை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கும்படியாகவே, உடைந்து போனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்து நடப்பிக்கும்படியாகவே இன்றைக்கு நான் உன் அருகிலே கிருபையோடு வந்திருக்கிறேன்.
எபினேசராகிய கர்த்தர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்கு உதவி செய்யும்படியாகவே என் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் மரித்தவர் அல்ல, மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பின கர்த்தர் அவர். நான் ஆராதிக்கிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எபினேசராகிய கர்த்தர் இன்றைக்கும் என் மத்தியிலே வாசமாயிருக்கிறார்.